வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய செட்டப்பை வச்சு எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது இன்னைக்கு நாம ஹோம்மேட் ஸ்லைம் தான் பண்ண போறோம். ஆமாங்க, நம்மளே இன்னைக்கு வந்து ஸ்லைம் தயாரிக்க போறோம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? ஃபெவிகால், ஆக்டிவேட்டர், ஃபுட் கலர், டெக்கரேஷன் திங்ஸ். ஜஸ்ட் 4 திங்ஸ் வச்சு நம்ம பிக் ஸ்லைம் செய்ய போறோம். அதாவது இந்த ஸ்லைமை நாம ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ண போறோம். 2 ஸ்லைம் அவ செய்வா, 2 ஸ்லைம் நான் செய்வேன். யாருடைய ஸ்லைம் சூப்பரா வந்திருக்குதோ அவங்க தான் இந்த சேலஞ்சோடைய வின்னர். இப்போ நாம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? பவுல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இந்த ஃபெவிகால் எடுத்து பவுல் ஊத்திக்கலாம். ஊத்துறதுக்கு முன்னாடி இப்படி எடுத்து ஊத்துனா ரொம்ப லேட் ஆகும். அதனால மூடியை கழட்டிடலாம். அப்படியே இப்போ ஃபுல்லா ஊத்திடலாம். சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. பா, ஃபெவிகால் ஸ்மெல் அடிக்குது. ஃபெவிகால் ஊத்தியாச்சு. இப்போ ஃபுட் கலர் ஊத்திடலாம். நான் வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா. போதும். உங்ககிட்ட ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்க பெயிண்ட் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் 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 மிக்ஸ். பாருங்களேன், நான் ரெட் கலர் ஊத்தினா அது பிங்க் கலர்ல வருது. வாவ், இந்த ப்ளூ கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிங்க் கலர் பாருங்க, சூப்பரா இருக்கு. ப்ளூ கலர் செம்மையா இருக்கு. Now it's time to add activator. Activator எடுத்து கம்மு மாதிரி ஃபுல்லால ஊற்றக்கூடாது. ஊற்றுனா நம்ம ஸ்லைம் ஃபாயில் ஆயிரும். அது ஃபெயில் ஆயிரும். சரி, இப்போ நம்ம ஆக்டிவேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்படி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். தர்ற பொருள் இந்த ஸ்லைம் மாறுது. தெரியுதா ஸ்லைம் மாறுது? நம்மளுக்கு ஸ்லைம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு இப்பவும் கொல கொலன்னு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா வந்துடும். நம்மளுக்கு ஸ்பூன்ல செட் ஆகலன்னு சொல்லி நாங்கள் டேரக்டா கையே விட்டோம். பாருங்களேன், சவுண்டு கேளுங்களேன். நம்மளுக்கும் ஆல்மோஸ்ட் லைம் ரெடி ஆயிருச்சு. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு தேவையானது போட போறோம். இதை போட போறோம். பிங்க்குக்கு சூப்பரா இருக்க போது போடலாம். போடலாம். எனக்கு பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. வாடா, வந்துச்சு 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 வந்துச்சு. பாத்தீங்களா, என் கையில ஒட்டவே இல்லை. அப்பனா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு பெருசா இருக்கு. இப்போ நான் வந்து வாட்டர் பீட்ஸ் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிடலாம். எஸ்,
ப்ளூ கலருக்கும் வாட்டர் பீஸ் சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு பார்க்கவே. அதனால கொஞ்சம் ஆக்டிவ் ஊத்திட்டு இப்போ மிக்சிங். நம்மளுடைய ஸ்லைம் ரெடி ஆயிருச்சு. பாருங்களேன், இது எவ்வளவு ஸ்ட்ரெச்சியா சூப்பரா இருக்குன்னு. செம்ம சாஃப்டா இருக்கு இந்த ஸ்லைம். தொட்டு பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்லைம். ஃபர்ஸ்ட் ஸ்லைம் சூப்பராவே வந்துருச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஒன் செஞ்சிரலாம். தொடர்ந்து விட்டு போக மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. வச்சிடலாம். நான் போட்டுச்சிங்க எல்லாம் உள்ள போயிடுச்சு. அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. பாருங்க, பரவாயில்ல, வீடியோக்கு போய் சூப்பரா இருக்கு. பாருங்களேன், தெரியுது உள்ள இருந்து. சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஸ்லைம் போயிடலாம். செகண்ட் ஸ்லைம் நான் வந்து கிரீன் கலர் சூஸ் பண்றேன். நான் வந்து yellow கலர் சூஸ் பண்ண போறேன். இங்க இருக்கு yellow கலர். இப்போ அதே மாதிரி கம் எடுத்து ஊத்தி ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். மாதிரி தவக்கல என்னமோ சவுண்ட் வர மாட்டேங்குது. அண்ணா அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு கம்மு. இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். க்ரீன் சூப்பரா வரும். எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிக்கும். பிங்க்குக்கு அடுத்து yellow 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 ஊத்திட்டேன். ஊத்தியாச்சு. now is mixing time. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிங்கு சக்கு சிங்கு சக்கு சிங்கு சக்கா. ஐஸ்கிரீம் நம்மளோட எல்லோவும் சூப்பரா இருக்கு, பிரைட்டா இருக்கு. எனக்கு சூப்பர் பிரைட்டா இருக்கு. இப்போ ஆக்டிவேட்டர் டைம். அதே மாதிரி ஆக்டிவேட்டர் ஊத்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு ஸ்பூன் எல்லாம் செட் ஆகாது, கை தான் செட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஆக்டிவேட்டர் கொஞ்சம் ஊத்துனா கையில் ஒட்டாது. மிக்ஸ் 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 மிக்ஸ். கையை விட்டுறான். ஃபர்ஸ்ட் ஒட்டும், செகண்ட்ல ஒட்டாது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா வந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிட்டே இருக்கு. நம்மளுடைய எல்லோ ஸ்லைம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிரீன் ஸ்லைமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம வந்து கிளிட்டர் ஆட் பண்ண போறோம். நான் வந்து கிரீன் கலர் ஆட் பண்ண போறேன். நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ண போறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபுல் ஆட் பண்ணிடலாம். ஓபன் பண்ணதுக்கே கீழே விடுது. இப்போ வந்து சாரல் மலையை விட்டுறலாம். போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, yellow கலர் ஸ்லைம்ல ரெட் கலர் கிளிட்டர் சூப்பரா தெரியுது. அதே மாதிரி கிரீன் கலர் ஸ்லைம்ல கிரீன் கலர் ஸ்டிக்கர் நல்லாவே சரி நல்லா தெரியுது. ஸ்டிக்கர்ன்ற இங்க பாருங்களேன், நம்மளோட ஸ்லைம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. பிடிச்சிருக்கீங்க பாருங்க. சிங்கிச்சாங் சிங்கிச்சாங். உய் இத சுத்த முடியல. இருங்க. நம்மளும் சூப்பரா இருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு என்னோட ஸ்லைம்.
நம்மளுடைய 4 ஸ்லைமும் சூப்பரா வந்திருக்கு. பார்க்கவே அழகா சாஃப்டா வந்திருக்கு. நாங்களே இப்படி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பருங்க. என்னோட பிங்க் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. ரியலி மாசுங்க. செமையா வந்திருக்கு. எங்களுக்கு வந்து யார் ஜெயிச்சான்னு சொல்லவே முடியல. ஸோ அதையும் நீங்களே சொல்லிடுங்க. யாரோட ஸ்லைம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you back.